அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்தது, டைரக்டா கெனேஷியா மேட்ருக்கு போகல. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, வாட் இஸ் த ப்ராப்ளம் பிட்வீன் ஆர்த்தி அண்ட் ஹிம்ன்ற மாரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அந்த அந்த ஒரு ப்ரெஸ் மீட்ட கேட்கும்போதே என்ன வேணா இருக்கட்டும். பட் அவங்க வந்து இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது ஆஸ் அ ஃபேன்ஸா வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்தது. அண்ட் பார்க்கவுமே அவங்கள பார்க்க ரொம்ப பாவமா இருந்தது. அவங்க சொன்ன எல்லா விஷயங்கள், என்ன ஆச்சு அவங்களோட மேரேஜ் லைஃப், என்ன பிரச்சனை. ஆக்சுவலா இத பத்தி முன்னாடியே வந்து நமக்கு கொஞ்சம் விஷயங்கள் வந்து தெரியும். ஏன் அப்படின்னு அவங்க ஆர்த்தி அண்ட் அவங்களோட அம்மா சேர்ந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இவங்கள வச்சிருந்தாங்கன்ற மாரிலாம் முன்னாடியே போட்டிருந்தாலும், இதுல இந்த பிரஸ் மீட்ல அது தெளிவா வந்து எனக்கு ஒரு அக்கவுண்ட் கூட இல்ல. ஜாயிண்ட் அக்கவுண்ட் தான். ஸோ என்னால நான் சம்பாதிச்சத கூட வந்து செலவு பண்ண முடியல. அவங்க மெயின்லி அவங்களோட பசங்கள வந்து பார்க்க விட மாட்றாங்க. பாடி கார்ட்ஸ் அனுப்புறாங்க ஸ்கூலுக்கு. இந்த மாரி இதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா அவர் அழுது அழுது அந்த எமோஷனல் ஸ்விங்ல அழறாது, கோவப்படுறாங்க, நார்மலா பேசுறாங்கன்ற மாரி ஒரு அ ஒரு ஹெல்ப் தேவை அவருக்குன்ற மாரியே அவரோட அந்த ஃபுல் ஸ்பீச்சுமே இருந்தது. ஸோ இதுல வந்து நமக்கு யார் மேல தப்பு அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு ஹியூமன் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, இதுவே வந்து இத ஆர்த்தி முதல்ல வீடியோ போட்டு அழுதுருந்தாங்கன்னா, அப்படியே ஒரேடியா வந்து ஸ்விட்ச் ஆகி டோட்டலா வந்து இவருக்கு அகைன்ஸ்டா இருக்கும். பட் அப்படியே இருந்தாலும், இன்னுமே வந்து ஆர்த்திக்கு தான் வந்து நெறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வேணா இருக்கட்டும். பட் ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதுல 2 பேரோட மிஸ்டேக் கண்டிப்பா இருக்கும். இப்ப இதுல கம்ப்ளீட்டா வந்து ஜெயம் ரவி வந்து இப்படி சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட்டா இவர் மேல தப்பு இல்லன்றதும் இல்ல. அ ஆர்த்தி தான் வந்து ஃபுல் மிஸ்டேக்ன்றதும் இல்ல. இதுவே ஆர்த்தி பண்ணியிருந்தாலும் அவங்க எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிறதும் கிடையாது. பட் இவரு சொன்ன விஷயங்கள் படி பார்க்கும்போது, இவரு ஒண்ணுமே பண்ணலையே, இது நார்மல் திங் தானே, இது எதுக்கு வந்து அ எப்படி சொல்றது? இது வந்து பேசிக்கா எல்லார் வீட்லயும் இருக்கிறது அவருக்கு இல்ல. அப்படிதான் இருந்தது. ஸோ அதுலயுமே வந்து இவரு சொன்ன விஷயங்கள், நான் பசங்களுக்காக தான் இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன்ற மாரி விஷயங்கள், அதாவது பழங்காலத்துல, அதாவது போன ஜெனரேஷன் வரைக்குமே இத வந்து விமென் சொல்லி தான் நம்ம வந்து கேட்டுருக்கோம். அதாவது பசங்களுக்காக தான் நான் அவங்க கூட இருக்கேன்ற மாரி விமென்ஸ் தான் அதிகமா சொல்லியிருக்காங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேட்கிறேன். இவரு வந்து சொல்றாரு, "நான் பசங்களுக்காக தான் இவ்வளோ நாள் பொறுத்துட்டு இருந்தேன்னு." இத கேட்கும்போது தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஹிட் ஆச்சு டக்குன்னு. என்ன இப்படி இப்படி சொல்றாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்தது. அண்ட் இதுக்கு இதுக்கு ஒரு ரிப்ளை பண்ற மாரி ஆர்த்தி அவர்களும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. நான் சைலன்ட்டா இருக்கேன்றதுனால என் மேல தப்புன்றது அர்த்தம் இல்ல அப்படின்னு. அதுக்கும் இன்னும் ஆர்த்திக்கு சிலர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஜெயம் ரவியோட இந்த ஒரு கண்டிஷன் ஆர் இந்த ஒரு ஸ்டேஜ்ல அவர பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவரு பிசிக்கலா அவர ஹர்ட் பண்ணிக்கிட்ட மாரியும்லாம் சொன்னாங்க. அண்ட் நான் கூடிய சீக்கிரம் வந்து போயிருவேன். அந்த மாரிலாம் வந்து சொல்லும்போது, ஒருத்தவங்க இவ்ளோ ஒரு டிப்ரஷன்ல இருந்தா இந்த மாரி பேசுவாங்கன்றத வந்து நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அவரும் அவரும் சொல்லிட்டாரு அந்த மாரி, நீங்க ஒருத்தவங்கள அனுப்பி விட்டுட்டீங்க. அ எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும்ன்ற மாரி கெனிஷாவ பத்தி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னாங்க. மத்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவருக்கும் ஆர்த்திக்கும் இடையில என்ன அப்படிங்கிறத வந்து ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அண்ட் அவர் வந்து நெறைய ப்ரூஃப் வச்சிருக்காங்க, எவிடன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து வந்து ப்ரொடியூஸ் பண்றேன்ற மாரி பிரஸ் மீட்ல சொல்லி, அண்ட் இப்போ வந்து அந்த ஆர்த்தி ஃபேமிலில ஒரு எக்ஸ் பிரதர் இன் லா, அதாவது ஜெயம் ரவிக்கு எக்ஸ் பிரதர் இன் லா வந்து பிரஸ் மீட்ல வந்து கூப்ட்டு வச்சிருந்தாங்க. அந்த வீடியோ இன்னும் ஃபுல்லா ரிலீஸ் ஆகல. ஸோ அதனால இந்த மாரி நெறையா எவிடன்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றேன்ற மாரி நெறையா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னவா இருந்தாலும் அட் த எண்ட் அ நம்ம யார் மேலயும் வந்து ஒரு ஒப்பீனியன் ஓப்பனா குடுக்க முடியாது. அண்ட் அதையெல்லாம் தாண்டி இது மெயினா என்ன அப்டின்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. திஸ் இஸ் ஒரு பெர்சனல் இஷ்யூ. பட் இத வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவ்ளோ இது பண்ணி, அவங்களுக்கு அது ஒரு கன்டென்ட் ஆக்கி, அவங்க அதுல வந்து ஜெனரலைஸ் பண்ணி சொல்லியிருந்தாலும் பரவால்ல. இவங்க தப்பு, இவங்க கரெக்ட்ன்ற மாரி பேசுனதும் வந்து நியாயம் கிடையாது. அண்ட் அதேதான் இப்போ நமக்கு தெரியும். த்ரிஷா அவர்களுக்கும் இதே தான் ஃபேஸ் பண்றாங்க. பட் இது எப்போ இந்த சிச்சுவேஷன் எண்ட் ஆகும்னு தெரியல. வி வில் வெயிட் அண்ட் சீ ஃபார் வாட் எவிடன்ஸ் ஜெயம் ரவி இஸ் ப்ரொடியூசிங். அதுக்கப்புறம் வேணா வி கேன் டிசைட். அதுலயுமே நம்ம டிசைட் பண்றதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. இது கம்ப்ளீட்டா அவரோட லைஃப். அண்ட் அவரு வந்து இந்த மாரி சொல்லியிருந்தாங்க. அவருக்கு படம் இப்போதைக்கு எதுவும் நடிக்க போறதில்ல. நடிச்ச படமும் எதுவும் டிவோர்ஸ் வரைக்கும் ரிலீஸ் ஆக போறதில்லன்ற மாரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க மெயினா அவங்களோட பசங்களுக்காக தான் வந்து ஜெயம் ரவி வந்து ரொம்ப எமோஷனல் ஆனது வந்து நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஸோ நம்ம வந்து என்ன, இப்போ ஆர்த்தி அவர்கள் என்ன கண்டிப்பா ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. பண்ணாம இருக்க மாட்டாங்க. பார்ப்போம்.
இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், டொமஸ்டிக் அப்யூஸ் அப்படிங்கிறது பல வருஷங்களா வந்து விமனுக்கு நடந்து அத வந்து வெளிய எல்லாரும் அத பேச போகி, இப்போ வந்து அது எவ்வளவோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வரைக்குமே வந்து இதுவே ஒரு மென்னுக்கு நடந்தா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையும் பப்ளிக்கா வந்து நடந்ததே இல்ல. பட் பல இடங்கள்ல பல மென்னுக்கு வந்து இது நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம யாருக்கும் வந்து பெருசா தெரியல. ஸோ அதோட ஒரு விக்டிமா வந்து நம்ம ஜெயம் ரவி அவர்கள பார்க்கலாம். அ இதுல வந்து நமக்கு அவங்க வெளியில ஏதோ இதுக்கு முன்னாடி ஒரு கலாட்டாக்கு ஒரு இன்டர்வியூ குடுத்துருந்தாங்க. ஸோ அதுலயுமே நம்ம நெறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணோம். அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்து பாத்து பேசுறாரு, எவ்வளோ அ ஒரு கன்ஃப்யூஷன்லயே பேசியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த விதத்துல வந்து பல வருஷங்களா இதனால வந்து விமன் சூசைட் பண்ணது ஆர் அவங்களோட கஷ்டங்கள் வந்து வெளிய தெரிஞ்சதே தவிர, இது ஒரு மென்னுக்கு நடந்தா என்ன அப்படிங்கிறத வந்து யாரும் வெளிய பெருசா சொன்னதும் கிடையாது. அதுதான் இங்க இதுவே. இப்போ வரைக்குமே வந்து ஜெயம் ரவி அவர்கள் இத பெருசா வெளிய சொல்லல. பட் அதெல்லாம் மீறி ஒரு எக்ஸ்டென்ட்க்கு போனதுனால அவர் வந்து வெளிய வந்து இத எக்ஸ்போஸ் பண்றாரு. பட் இதுவுமே அவர் பண்ணலன்னா யாருக்குமே அந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறதே வந்து தெரிஞ்சிருக்காது. அ இது வந்து எப்படி வந்து அட்ரஸ் பண்றது அப்படிங்கிறது தெரியல. பட் இத வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒரு கன்சிடர் பண்ணியே ஆகணும். பாப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது.